அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா வீட்டில் உட்காந்து ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. அம்மா கிட்ட வேற மெஸ்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி அம்மா கிட்ட சொல்கிறது? நம்ம சொன்னால் அம்மா எப்படி எடுத்துப்பாங்க? பிஸ்னஸ்ங்கிறது அம்மாவோட கனவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாக்கியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம இனியாவுக்கு தெரிஞ்சதுனால இதை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் சரி தண்ணி தாகமாக இருக்குது, போய் தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வெளியில் வர அந்த சமயத்தில் நம்ம மீட்டிங்னு சொல்லிட்டு போன சுதாகர் நிதிஷ் 2 பேருமே வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இது நம்ம இனியாவும் பார்த்துறாங்க. இவங்க பார்க்குற அந்த சமயத்தில் நம்ம சுதாகர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பாக்கியோட ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்ல உடனே சுதாகர் வந்து இங்கே பாரு, சம்மந்தி அம்மா ரொம்ப நல்ல இடம் தான் பிடிச்சி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, சரி இந்த ரெஸ்டாரண்ட் சார் என்னோடய பேரில் இருக்கட்டுமா இல்லை உங்கள் பேரில் ஏதாச்சும் நேம் சேஞ்சிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் கூட ஒர்க் பண்ணுறவங்க கேட்க உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் 2-3 வருஷம் உன்னோட நேம்லேயே இருக்கட்டும், 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அமௌண்ட் செட்டில் பண்ணி உங்ககிட்ட இருந்து நான் வாங்கன்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்லி அவர் அனுப்பி விடுறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம இனியாக கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாக போயிட்டு சுதாகர்கிட்ட சத்தம் போடுறாங்க. அங்கிள், என்ன அங்கிள், நீங்கள் தான் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கினீங்களா? ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க? அம்மாவோட கனவு அங்கிள் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம சுதாகர் ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க, இங்கே பாரு இனியா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஆஃபீஸ் விஷயம் ரெஸ்டாரண்ட் விஷயத்துலேயே இன்வால்வ் ஆகுற, என்னதான் உனக்கு பிரச்சனை? நீ உண்டு, உன்னோட வேலை உண்டுன்னு இருமா, தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் மனசில் ஏற்றி குழப்பிக்காத. நான் சொன்ன வேலையை நீ பண்ணியா இல்லையா? உங்கள் அம்மாவை ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண சொன்னேன், அந்த வேலையை மட்டும் பாரு. இன்னொன்று சொல்கிறேன் பாரு, என்னோடய லட்சியம் எல்லாமே வேறு, நீ நினைக்கிறது வேறு. ஆனால் நான் ஏன் அந்த ரெஸ்டாரண்ட் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் உங்கள் அம்மாவுக்கு தெரியும். மற்றபடி யாருக்கும் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீ திரும்ப இந்த பிரச்சனை இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க. உடனே நிதிஷ் வந்து எப்போ பார்த்தாலும் நீ ஏன் அப்பாவுக்கிட்ட ரெஸ்டாரண்ட் விஷயத்தை பற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இதுதான் உனக்கு லாஸ் வார்னிங், எப்போ நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நிதிஷும் கிளம்பிடுறாரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.